ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கதிரேஷ் டெக் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது ஹோஸ்டிங் அண்ட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பை பண்ணுறது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்கணும், சப்போர்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இதில் என்னுடைய சர்வர் ஹோஸ்டிங் அண்ட் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சைட்டு, HTML சைட்டு, PHP சைட்டு, Node.js சைட்டு, இந்த மாதிரி எல்லா சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு சர்வர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அண்ட் இது எப்படி கம்மி ப்ரைஸில் பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காத லைக்கும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம இந்த ஹோஸ்டிங்கரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வந்து வாங்க போகிறோம். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவே ஸ்பெஷலாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோஸ்டிங்கரில் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த URL. இந்த URL நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் மூலிமா போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அண்ட் கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் மூலிமா போக சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க் மூலிமா ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளான் ஷோ ஆகும். இந்த 4 பிளான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான், ப்ரீமியம், பிஸ்னஸ், க்ளவுட், ஸ்டார்ட் அப்னு சொல்லி மொத்தம் 4 பிளான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் ஒரு பிளானும் ஒரு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ண போகிறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு ஹோஸ்டிங் தேடுறீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பிளான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானும் ஒரு பர்பஸ். இப்போ ஒரு பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளானுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சிங்கிள் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒன் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் தான் உங்களால் இந்த ஹோஸ்டிங்கில் வந்து பாயிண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு டொமைன்னா என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா kadrishtech.com அப்படின்ற ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைட்டை வந்து இந்த ஒரு ஹோஸ்டிங்கு இது ஒன்று தான், இந்த ஒரு டொமைன் தான் வந்து பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டொமைன் வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல் புக்கிங் சிஸ்டம்.com இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதை இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா, அந்த டொமைன் இதில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஒரு சைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த ஒரு சைட்டுக்கு நமக்கு 10 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஸ்டோரேஜ்னா SSD ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாத ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடி வந்து கொடுக்குறாங்க. 1 இயருக்கு மட்டும்தான் ஃப்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான். அதாவது இது யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னா ஒரு வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ண போகிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பிளானுக்கு வருவோம். இது வந்து ப்ரீமியம் பிளான். இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப் டு 3 சைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஸ்டோரேஜ் 20 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. SSD ஸ்டோரேஜ் தான். 2 பிஸ்னஸ் மெயில் ஐடி வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜே இந்த பிளானை சூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு இந்த பிளானை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டொமைன் வந்து 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீ டொமைன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை நீங்களோ பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டொமைனுக்கு ஒரு காசு கொடுத்து தான் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். ஸோ அப்போ அந்த காசு கொடுத்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத 2 மெயில் ஐடி ஃப்ரீயாக வந்து தராங்க. பிஸ்னஸ் மெயில் ஐடி. பிஸ்னஸ் மெயில் ஐடினா என்ன? இப்போ support@kadrishtech.com. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மெயில் ஐடி. இந்த மாதிரி ஒரு 2 மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் வச்சுக்கலாம், இல்லை கான்டாக்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நேமில் பிஸ்னஸ் மெயில் ஐடி தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத ஒரு 1 இயருக்கு இந்த பிளானை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வந்து கிடைக்கும். ஸோ அது எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பிளான் எடுக்கிறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், எந்த பிளான் எடுத்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிளான் எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து 48 மந்த்துக்கு எடுக்கிறீங்கன்னா 3 மந்த் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பிளானுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். பிஸ்னஸ் பிளான். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்லேயே மீனிங் இருக்குது, இது பிஸ்னஸ் பிளான்னு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் 10 சைட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கிளைண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள்கிட்டயே ஓனாக ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு சைட் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ 10 சைட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் அப் டு உங்களால் 50 சைட்டுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணிக்க முடியும். 50 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது, இந்த 50 GB ஸ்டோரேஜ்ன்றது, ஸோ இதில் வந்து SSD கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் பிளானில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா NVMe. அதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சர்வர். ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதில் வந்து அப் டு உங்களால்
5 பிஸ்னஸ் மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் 1 இயருக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டொமைன் வந்து கிடைச்சிரும். அதாவது 12 மாதத்துக்கு எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டொமைன் கிடைச்சிரும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிடிஎன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ சிடிஎன் கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சர்வர் வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். ஸோ சிடிஎன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு பெரிய சைட், அதாவது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டர். நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் அப். இதில் உங்களுக்கு 100 சைட் வரைக்கும் உங்களால் வந்து பாயிண்ட் பண்ணிக்க முடியும். 100 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 10 பிஸ்னஸ் இமெயில் ஐடி வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டொமைன் வந்து கிடைச்சிரும். அதாவது 12 மந்த்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது. ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் சப்போர்ட் கிடைக்கும். பட் இதில் வந்து இன்னும் ஃபாஸ்டராக உங்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு அதிக டிராஃபிக் வருதுனாலும் அந்த டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த சர்வர் இருக்கும். அதே மாதிரி டெடிகேட்டட் ஐபி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி PHP 100 நோட் வரை யூஸ் பண்ணிக்கலாம். Node.js இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப கமர்ஷியலாக நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு 100 சைட் 50 சைட் கிட்டே என்கிட்ட கிளைண்ட் இருக்குன்றவங்க இந்த க்ளவுட் ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் என்னுடைய சஜஷன், நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக போகிறேன், ஒரு 3 சைட்டுக்கு மேலே பண்ண போகிறேன் அப்படின்றவங்க பிஸ்னஸ் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பிளான் தான் வந்து பை பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் பிளான் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வருது அப்படின்றத இந்த இடத்துல நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் பிளான் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹129 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹129 கிடையாது. இது என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் 3 மந்த் ஃப்ரீயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 மந்த் ஃப்ரீக்கு என்ன ரீசன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ப்ரீமியம் பிளானை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இது எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த ப்ரீமியம் பிளானுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் எ பிளான்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மந்த்து செலக்ட் பண்ண சொல்லும். 1 மந்த்தா இல்லை வந்து 12 மந்த்தா இல்லை 48 மந்த்தா அப்படின்ற மாதிரி மந்த் வந்து எனக்கு செலக்ட் பண்ண சொல்லும். இதில் தான் உங்களுக்கு வந்து ட்விஸ்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து 1 மந்த் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க, 1 மந்த் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹649 பர் மந்த் வரும். அதாவது சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இது என்னன்னா, நீங்கள் வந்து பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஹோஸ்டிங்லேயும் இதுதான் கான்செப்ட். இதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் கிடைக்காது மந்த் பே பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதே நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்காவது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டொமைன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதனுடைய ப்ரைஸ் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹199, அதாவது ₹200 வந்து வருது. இதே நீங்கள் வந்து 12 மந்த் நான் எடுக்கல, அதாவது இன்னும் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் 12 மந்த் இல்லாத 24 மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வெறும் ₹169 வரும். அதாவது ₹170 பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதே என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிறீங்க 48 மந்த்தாக எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹129 தான் வந்து சார்ஜ் ஆகும். பட் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. 48 மந்த்துக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டொமைன் கிடைச்சிருது. ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 48 மந்த் இல்லாத ப்ளஸ் 3 மந்த் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் வந்து கிடைச்சிரும். இந்த ஹோஸ்டிங்னுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மேகி பாக்கெட் வாங்குறீங்க, அதனுடைய ப்ரைஸ் வந்து ₹10 இருக்குது அப்படின்னா, அதே நீங்கள் வந்து ஒரு 50 பாக்கெட் 100 பாக்கெட்ஸ் வாங்குறீங்க மொத்தமாக அப்படின்னா, ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹6 ₹7க்கு பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் இந்த ஹோஸ்டிங்லேயும். நீங்கள் வந்து ஒரு 48 மந்த்துக்கு மொத்தமாக பை பண்ணுறீங்கன்னும் போது ஸோ உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். அது கூட எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன, ஃப்ரீ டொமைன் ப்ளஸ் வந்து 3 மந்த் ஃப்ரீயாக ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய சர்வீஸே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 மந்த்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 3 சைட்டு, அதாவது நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வருஷம் வந்து ஒரு 5000 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் எடுத்துருவீங்க. இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து கிடையாது. நீங்கள் 3 சைட்டு, ஸோ 3 சைட்டுக்கு ஒரு சைட்டுக்கு வந்து 5000, ஸோ 3 சைட்டு 15000 ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹6192 தான் வந்து நீங்கள் பேவே வந்து பண்ண போகிறீங்க. பட் இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த ப்ரைஸையே இன்னும் வந்து கம்மி பண்ணி உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய லிங்க் மூலிமா போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய லிங்க் மூலிமா நீங்கள் போயிட்டீங்களா? ஸோ லிங்க் மூலிமா போனதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் ₹6192 வந்து வருது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு வந்து இருக்கும். அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கூப்பன் கோடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் வந்து நம்மளுடைய லிங்க் மூலிமா போயிருந்தால் மட்டும்தான் இந்த கூப்பன் கோடு அப்ளை ஆகும். இந்த இடத்துல ஹேவ் ஏ கூப்பன் கோடுன்னு இருக்க ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய சேனலுடைய கூப்பன் கோடை கிளிக் பண்ணி அப்ளைன்றதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ₹6192 ப்ரீவியஸாக காமிச்சிருந்தது.
பட் இப்போ ₹5,572 தான் வந்து காமிக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹619 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஹோஸ்டிங் எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்க இல்லை கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸை கம்மி பண்ணி நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆனால் ஹோஸ்டிங் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு மெயின் அமௌண்ட், அதாவது அந்த ப்ரைஸ் என்ன காமிக்குமோ ஸோ அந்த ப்ரைஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பை பண்ண போகிறது பிஸ்னஸ் பிளான். இப்போ இந்த பிஸ்னஸ் பிளானை நான் சூஸ் பிளான்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் பிளான் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் பண்ண போகிறீங்க, ஒரு 3 சைட்டுக்குள்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் 3 மந்த் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்றாங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹9,552 வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய கூப்பன் கோடை நான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறேன். கூப்பன் கோடை பேஸ்ட் பண்ணி அப்ளைன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹8,596 வந்து ஷோ ஆகுது. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ₹955, அதாவது நியர்லி ஒரு ₹1,000 கிட்ட உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக நம்மளுடைய லிங்க் மூலியமாக ஃபஸ்ட்டு சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ எந்த பிளானுன்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க அண்ட் நம்மளுடைய கூப்பன் கோடை வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. இதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோஸ்டிங்கரில் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷான மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஆஃபரும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃப்ரெஷ்ஷான மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ₹1,000 மிச்சமாகும். இப்போ நான் 48 மந்த்துக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்கும். நான் இங்கே வந்து கண்டினியூ வித் கூகுள்ன்றத அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து மெயில் வரும் வராது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் நான் கண்டினியூ வித் கூகுள்ன்றதையே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்னோட மெயில் ஐடி ஆல்ரெடி லாகின்ல இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பில்லிங் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, கண்ட்ரி, மொபைல் நம்பரு, அட்ரஸ், சிட்டி அண்ட் பின்கோடு, ஸ்டேட் எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் கம்பெனி டீட்டெயில்ஸ், அதாவது உங்ககிட்ட கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் கம்பெனி நேம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இது ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ₹10,144 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கார்டு இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மெத்தட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பில்லிங் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஈஸியாக வந்து இருக்கும். இந்த யூபிஐ பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஃபோன் நம்பரும் யூபிஐ ஐடியும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து வரும். அதையும் நான் இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹10,144 வந்து இருக்குது. பட் உங்களுக்கு ஷோ ஆகும்போது ₹15,000 ஷோ ஆகும். அது என்னன்னா ஸோ நீங்கள் வந்து 48 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரெனிவல் சார்ஜாக வந்து ₹15,000 நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 டெபிட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ அப்படி கிடையாது கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த 48 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம். ரெனிவல் இந்த ஹோஸ்டிங் ரெனிவல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ரெனிவல் அமௌண்ட் உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகுது. இவ்வளோ ரெனிவல் பண்ணணும் அப்படின்றது. இந்த ஆட்டோ பேமெண்ட்டை வந்து நீங்கள் அப்புறமா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் எந்த ஹோஸ்டிங் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட்டில் தான் வந்து செட் ஆகும். ஸோ இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டுடே யூ வில் பி சார்ஜ்டு ₹10,144 அப்படின்றது ஷோ ஆகுதா. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் மேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இது வந்து ₹15,000 வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 15,000 சார்ஜ் பண்ணுவோம். இது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ₹10,144 பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆகிடும். பட் உங்களுக்கு ஜிபே இல்லை எந்த யூபிஐ ஐடி கொடுக்குறீங்களோ அந்த யூபிஐ ஐடியில் 15,000 தான் ஷோ ஆகும். பட் உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹10,144 தான் வந்து டெபிட் ஆகும். இது எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பயந்துட்டு பேமெண்ட் வந்து அதிகமாக காமிக்குது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 15,000 ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணுவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை 15,000 போகிற மாதிரி தான் காமிக்கும். ஆனால் அப்படி போகாது. அது ஆட்டோ பேமெண்ட்டில் செட் ஆகும். பட் உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா அது 10,144 தான் டெபிட் ஆகும். இந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அது மூலியமாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 15,000 காமிச்சதில்ல, ஸோ இது ஆட்டோ பேமெண்ட்டில் தானே செட் ஆகுது. இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது யூபிஐ நம்பர்
வர ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்றத 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு காரணத்துக்காகவே பேமெண்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க பயந்து போய். ஸோ முன்னாடியே வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிளானை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேனல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோ பேமெண்ட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து பில்லிங் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அது வந்து லிஸ்ட் ஆகும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் காமிக்கும். ஆட்டோ ரெனியூவல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு எனேபிள் ஆட்டோ ரெனியூவல்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன்றதுனால எனேபிள் ஆட்டோ பேமெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் காமிக்குது. இதே நீங்கள் வந்து இன்னும் ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஆட்டோ பேமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபேவோ இல்லை கூகுள் பேவோ இல்லை எதுலேயோ போயிட்டு ஸோ அதில் ஆட்டோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கேன்சல் அப்படின்னு கொடுத்தாலே வந்து போதும். ஸோ அது வந்து எல்லா ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ பேமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எந்த வித அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ டொமைன் ஒன்று கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, ஸோ அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து லென்த் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா, அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பிளானுடைய ரினியூவல் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எதுவும் கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும் டேட்டு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை கன்ஃபார்மாக இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ஹோஸ்டிங்லாம் வந்து இருக்குது, என்ன ஹோஸ்டிங் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இருக்குது, எவ்வளோ டைம் பீரியடுக்கு நம்ம எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், அண்ட் என்ன கூப்பன் கோடு யூஸ் பண்ணணும், என்ன லிங்க் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ டொமைன் கிளைம் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஹோஸ்டிங்கரில் வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு இன்னும் ஏதாவது கொஷின் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.